தேவி பார்வதி தனது குழந்தையை உருவாக்கியுள்ளார். பிரபஞ்சமே அந்த ஆனந்தத்தில் தான். மகாதேவர் இந்த ஆனந்தமான நேரத்தில் கைலாயத்தில் இல்லை. அனுமதி அளியுங்கள். என்னவாயிற்று? நீ ஏன் கவலையாக உள்ளாய்? நான் மகிழ்ச்சியாகத்தான் உள்ளது. நீ அடிக்கடி என்ன கூறுவாய்? நான் வீணாக கவலைப்படுகிறேன் என்று என்னை கூறுவாய் அல்லவா? இப்பொழுது நீயும் அதையே செய்கிறாய். வா, நாமும் கைலாயம் செல்வோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. பிரபு, தேவி பார்வதி எங்களுக்கு எப்பொழுது விநாயகரை அறிமுகப்படுத்துவார்? வெகு நேரம் அவரை எதிர்பார்க்கலாம். ஏதோ ஒரு ரகசியம் உள்ளது. மகாதேவரின் பெயரை கேட்டவுடன் ஏன் நாராயணர் கவலை அடைய வேண்டும்? பார்வதி தாயார் உங்கள் முகங்களில் ஒளிரும் புன்னகையை வாழ்த்துக்களை கூறுகிறது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் வேண்டுமென் என் புதல்வனுக்கு சக்தியை அளித்து அதன் மூலமாக எனது புதல்வன் பிரபஞ்சத்திற்கே நன்மை அளிக்க வேண்டும். தாங்கள் தங்களின் புதல்வனுக்கு என்ன பெயர் சுட்டி? மகிழ்ச்சி அடைந்தோம். ஒளி பொருந்திய விநாயகரை கண்ட உடனேயே சனி இதுவரை இங்குதானே இருந்தான், எங்கு சென்று விட்டான்? சனி